வணக்கம் நேயர்களே. தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியா நாதுரை. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, தரங்கம்பாடி வட்டங்களில் குடும்ப அட்டைக்கு தலா 1000 ரூபாய் நிவாரணம். முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் லலிதா உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் பரையத்தூரில் இடி மின்னல் தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மின்னல் தாக்கியதில் வயல் வேலைக்கு சென்ற பெண் பலி. மேலும் 4 பெண்கள் காயம். வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரியில் ஜூனியர் மாணவர்களை ராகிங் செய்த விவகாரம். எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சிஎம்சி நிர்வாகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம், புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தேசிய விளையாட்டு விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. தமிழகத்தைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமலுக்கு தியான்சந்த் கேல் ரத்னா விருது. செஸ் வீரர் பிரக்னானந்தா துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை இளவேனிலுக்கு அர்ஜுனா விருது அறிவிப்பு. காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற மதுரை வீராங்கனை ஜெர்லின் அனிகாவுக்கு அர்ஜுனா விருது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சீர்காழி, தரங்கம்பாடி வட்டங்களில் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் சீர்காழி, தரங்கம்பாடி வட்டங்களில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். கடும் மழையால் சேதமடைந்துள்ள பயிர்கள் முறையாக கணக்கெடுப்பு செய்து உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கடலூர், மயிலாடுதுறையில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட முதல்வர் ஸ்டாலின் மக்கள் திருப்தியாக இருப்பதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்ய ஏதேதோ சொல்லுவார்கள் என்று குற்றம் சாட்டிய அவர் மக்கள் எதிர்பார்ப்பை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று உறுதியளித்தார். எல்லா இடம் சுற்றி பார்த்துருக்கேன், திருப்தியாக இருக்கு ஒருக்கு. அதனால மக்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில குறைகள் இருக்கு, அதையும் விரைவில் இன்னொரு 5-6 நாட்களுக்குள்ள தீர்த்து வச்சிருவோம். அதெல்லாம் கணக்கெடுக்க சொல்லியிருக்கோம். ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றதுக்காக, கேவலப்படுத்துறதுக்காக, இதை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்துறதுக்காக ஏதோ சொல்லுவாங்க. அதை பத்தி நான் கவலைப்படல. மயிலாடுதுறையில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் நனிலம் அருகே உள்ள தனது தாய்மாமா வசிக்கும் கோவில் திருமாலம் கிராமத்திற்கு சென்றார். நேற்று முன்தினம் தனது தாய்மாமாவான தட்சிணாமூர்த்தியை போனில் தொடர்பு கொண்டு அவருக்கு தனது 100வது பிறந்தநாள் வாழ்த்தை முதல்வர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று தாய்மாமாவை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறியதோடு அவர் காலில் விழுந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆசி பெற்றார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, தரங்கம்பாடி வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக சீர்காழி, தரங்கம்பாடி வட்டங்களில் உள்ள பள்ளிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. மோட்டார் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணி நடைபெறுவதால் சீர்காழி, தரங்கம்பாடியில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து ஆட்சியர் லலிதா உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மழை பாதிப்புகளை அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்தார். சென்னையில் கணேஷ் நகர், திருவள்ளூர் நகர், முகலிவாக்கம், கொளப்பாக்கம் பகுதிகளில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தன. இந்நிலையில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்வையிட்டார். தேங்கிய மழைநீரில் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு இறங்கி சென்ற எடப்பாடி பழனிசாமி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுதலை செய்வதில் திமுக இரட்டை வேடம் போட்டதாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது நளினிக்கு தண்டனையை குறைக்கவும், மற்றவர்களுக்கு நீதிமன்ற தீர்ப்புப்படி தண்டனையை நிறைவேற்றவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். இதற்கு ஜெயலலிதா தான் தடை போட்டதாகவும் அவர் கூறினார். பரோல் கூட விட முடியலைங்க, நான் தான் விட்டேன் பேரழிவு வேணாம். அதுக்கு முந்தைய யார் விட்டா? அந்த துணிச்சல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கட்சிக்கு தான் இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவள் எப்பொழுதுமே இரட்டை வேடம் போடுவாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க, செய்யற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க. திருச்சி அகதிகள் முகாமில் வைக்கப்பட்டுள்ள முருகன், சாந்தன் உள்ளிட்டோர் உண்ணாவிரதம் இருக்கவில்லை என நளினி தெரிவித்தார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட முருகன், சாந்தன் உள்ளிட்ட 4 பேர் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நளினி தனது கணவர் முருகனை அகதிகள் முகாமில் நேரில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நளினி, விடுதலை செய்யப்பட்டவர்கள் விரும்பும் நாடுகளுக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என மத்திய, மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்தார்.
ராபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் அலுவலக அறையிலேயே தங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள நளினியின் வழக்கறிஞர் புகழேந்தி அவர்களை எவ்வித கட்டுப்பாடும் இன்றி தங்க அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாந்தன் இலங்கை செல்ல விரும்புவதாகவும் முருகன் லண்டனில் உள்ள மகளுடன் வாழ விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். ஜெயக்குமார் மனைவி குழந்தையுடன் தமிழகத்திலேயே வாழ விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். ராபர்ட் பயஸ் தாயாருடன் வாழ சுவிட்சர்லாந்து செல்ல இருப்பதாக குறிப்பிட்ட அவர் 4 பேரையும் சிறப்பு முகாமில் இருந்து விடுவிக்க முயற்சித்து வருவதாக கூறினார். சாந்தன் இலங்கைக்கு செல்ல இருக்கிறார். மற்றபடி முருகன் லண்டனுக்கு போக வேண்டும் என்ற தன்னுடைய மகளோடு மனைவியோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெயக்குமாரை பொறுத்தளவில் அவர் அவர் பெண்ணை திருமணம் செய்து குழந்தை இருப்பதால் தமிழ்நாட்டிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ராபர்ட் பயாஸை பொறுத்தவரையில் அவருடைய அம்மா சுவிஸிலே இருப்பதால் சுவிஸுக்கு செல்ல இருக்கிறார்கள். ஆகவே 4 பேரும் விரைவிலே சிறப்பு முகாமிலிருந்து விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்த இருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மின்னல் தாக்கியதில் பள்ளி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு சென்ற அண்ணன் தங்கை சித்தப்பா மூவரும் உயிரிழந்தனர். பறையூர் கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமியின் மகன் சஞ்சயும் மகள் சஞ்சனாவும் திருப்புவனவாசலில் உள்ள ஒரு பள்ளியில் படித்து வந்தனர். மாலையில் பள்ளி முடிந்த பிறகு இருவரையும் பழனிசாமியின் தம்பி இளையராஜா தனது மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு அழைத்து வந்தார். சிங்காரக்கோட்டை கோவில் அருகே வந்தபோது மின்னல் தாக்கியதில் மூவரும் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மின்னல் தாக்கி பெண் ஒருவர் பலியானார். 4 பெண்கள் காயமடைந்தனர். மார்த்தாண்டம்பட்டியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவரின் மனைவி மாலதி அதே பகுதியைச் சேர்ந்த 4 பெண்களுடன் ஊருக்கு வெளியே உள்ள காட்டில் விவசாய வேலைக்கு சென்றார். மதியத்துக்கு பிறகு மழை பெய்ய தொடங்கியதால் அவர்கள் வீட்டுக்கு புறப்பட்டு வந்தனர். வரும் வழியில் மின்னல் தாக்கியதில் மாலதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் வந்த ஈஸ்வரி, தங்கமாரியம்மாள், முருகலட்சுமி, மகாலிங்கம் ஆகிய 4 பேரும் பலத்த காயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தொடர் கனமழையால் 5000 ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பரவாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பூவாளை, வயலாமூர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. மழை விட்டு 3 நாட்களாகியும் ஆறு தூர்வாரப்படாததால் மழைநீர் வடியாமல் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் மொத்தம் 5000 ஏக்கர் நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி ராகிங் விவகாரம் குறித்து 2 வாரங்களில் அறிக்கை அளிக்க கல்லூரி நிர்வாகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் ராகிங் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராகிங் செய்த மாணவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கல்லூரி நிர்வாகத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தென்காசியில் சமூக ஆர்வலர் மீது போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தது. தென்காசி செங்கோட்டை 4 வழிச்சாலை திட்டத்தை மாற்று வழியில் செயல்படுத்த கோரி ஜெயராமன் என்பவர் போராட்டம் நடத்தி வந்தார். கடந்த மாதம் 19ஆம் தேதி குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து ஜெயராமனின் மனைவி சுனிதா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் குண்டர் சட்டம் தவறாக பயன்பட்டுள்ளதாக கூறி அதனை ரத்து செய்ததுடன் தமிழக அரசு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டது. தமிழகத்தில் செயற்கை கருத்தரிப்பு மற்றும் வாடகை தாய் சிகிச்சைக்காக 600 மருத்துவமனைகள் பதிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டவிரோத கருமுட்டை விற்பனையை தடுக்க மத்திய அரசு வழங்கிய வழிகாட்டுதல் படியும் 2021ஆம் ஆண்டின் ART சட்டத்தின்படியும் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் செயற்கை கருத்தரிப்பு மற்றும் வாடகை தாய் சிகிச்சைக்காக 600 மருத்துவமனைகள் பதிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சாவூரில் விரைவில் விமான போக்குவரத்து தொடங்க வாய்ப்புள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் SS பழனிமாணிக்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தஞ்சாவூருக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். எனவே விரைவில் தஞ்சாவூரில் விமான போக்குவரத்து தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் விமான நிலையம் வந்தால் விமானத்துறைக்கு லாபமாக அமையும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் பட்டியலின மக்களிடம் சேரவில்லை என பல்வேறு தரப்பில் இருந்து புகார் வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் திட்டங்களை பெறுவதற்காக தகுதியிருந்தும் பட்டியலின மக்களுக்கு சலுகைகள் கிடைக்கவில்லை எனவும் மறுக்கப்பட்ட திட்டங்களை அவர்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர்கள் மக்களை சந்தித்தால் சிலருக்கு குளிர்ஜுரம் வந்துவிடுவதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்ட விதிகளுக்குட்பட்டு ஆளுநர்கள் செயல்படுவதாகவும் ஆளுநர்கள் குறித்த தேவையற்ற விமர்சனம் எழுவதாகவும் தெரிவித்தார். மக்களுக்கு நல்லது செய்யவே ஆளுநர்கள் இருப்பதாக அவர் கூறினார். எல்லா ஆளுநர்களும் மக்களுக்கான
நல்லதை செய்வதற்காகத்தான் இன்று அரசியலமைப்பு சட்டத்திற்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லாரும் ஆட்சியில் பதவியில் இருக்கிறோம். அதனால் மக்களுக்கு நல்லது செய்வதற்காக தான். கான்ஸ்டிடியூஷன்னா என்ன? கான்ஸ்டிடியூஷன்னா மக்களால் மக்களுக்காகத்தான். கள்ளக்குறிச்சியில் பழங்குடியின பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே கடந்த 2011ஆம் ஆண்டு பழங்குடியின பெண்கள் 4 பேரை போலீசார் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைந்த காவல் ஆய்வாளர் சீனிவாசன் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் சிறையில் சீனிவாசனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வனச்சரகர் கொலை வழக்கில் சந்தன கடத்தல் வீரப்பனின் கூட்டாளிகளான ஆண்டியப்பன், பெருமாள் ஆகிய இருவரும் விடுதலை செய்யப்பட்டனர். சத்தியமங்கலத்தில் வனச்சரகராக பணியாற்றிய சிதம்பரம் கடந்த 1987ஆம் ஆண்டு சந்தன கடத்தல் வீரப்பனின் ஆட்களால் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் வீரப்பனின் அண்ணன் மாதையனுக்கு ஆயுள் தண்டனையும், ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த பெருமாள், சேலம் மாவட்டத்தை சார்ந்த ஆண்டியப்பன் ஆகியோருக்கு 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்பட்டது. மூவரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் வீரப்பனின் அண்ணன் மாதையன் கடந்த ஆண்டு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் மற்ற இருவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். நடிகர் வடிவேலுவின் அப்பத்தா பாடலின் வீடியோ வெளியாகி ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்துள்ளது. இயக்குநர் சுராஜ் இயக்கத்தில் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்துள்ள வடிவேலு, சந்தோஷ் நாராயண் இசையில் அப்பத்தா பாடலை பாடியுள்ளார். பிரபுதேவாவின் நடன இயக்கத்தில் வடிவேலுவின் நடனமும் ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்துள்ளது. சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது ஸ்பெயின் திரைப்பட தயாரிப்பாளர் கார்லோஸ் சௌராவுக்கு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. 53வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா வரும் 20ஆம் தேதி கோவாவில் தொடங்குகிறது. இதற்கான அறிமுக நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது ஸ்பெயின் திரைப்பட தயாரிப்பாளர் கார்லோஸ் சௌராவுக்கு வழங்கப்படும் என தெரிவித்தார். மொபைல் செயலி மூலம் முன்பதிவு இல்லாத பயணச்சீட்டுகள் வாங்குவதற்கான கட்டுப்பாடுகளை இந்திய ரயில்வே தளர்த்தியுள்ளது. இதன்படி UTS செயலி மூலம் முன்பதிவு இல்லாத பயணச்சீட்டுகள் வாங்குவதற்கான பயண தூரம் 20 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புறநகர் பகுதிகளில் இந்த தூரம் 5 கிலோமீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரயிலில் முன்பதிவின்றி பயணம் மேற்கொள்பவர்கள் பயன்பெறுவார்கள் என இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. கட்டாய மதமாற்றம் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என்றும் மத சுதந்திரத்தை பாதிக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை கொடுத்து செய்யப்படும் மதமாற்றம் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என அறிவிக்க கோரி பாஜகவை சேர்ந்த அஸ்வினி உபாத்யாய உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதி MR ஷா தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மதம் மாறுவதற்கு அரிசி, கோதுமை அளிக்கப்பட்டு வரும் சம்பவங்கள் நடைபெறுவதாக வாதிட்டார். அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் கட்டாய மதமாற்றத்தை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவான பிரமாண பத்திரத்தை வரும் 22ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். G20 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தோனேஷியா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தோனேஷியாவின் பாலி தீவில் 2 நாட்கள் G20 மாநாடு நடைபெறுகிறது. இதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் டெல்லியிலிருந்து இந்தோனேஷியா தலைநகர் பாலி சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜப்பானில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானது. அங்கு உள்ளூர் நேரப்படி மதியம் 1:39 மணிக்கு பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. சுமார் 350 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவான நிலையில் இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் தலைநகர் டோக்கியோ உள்ளிட்ட பிற நகரங்களிலும் உணரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. 2022ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் இந்திய விளையாட்டுத் துறையின் உயரிய விருதான மேஜர் தியான்சந்த் விருது, காமன்வெல்த் போட்டிகளில் 3 தங்கம், 1 வெள்ளி என 4 பதக்கங்களை குவித்த தமிழகத்தைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா மற்றும் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை இளவேனில் வாளறிவனுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படுகிறது. காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற பேட்மிண்டன் வீரர் லக்ஸியா சென், பிரணாய், தடகள வீரர் எல்தோஸ் பால் உள்ளிட்ட 25 வீரர்கள் அர்ஜுனா விருதுக்கு தேர்வாகியுள்ளனர்.
காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற மதுரையைச் சேர்ந்த வீராங்கனைக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அவனியாபுரத்தை சேர்ந்த ஜெர்லின் அனிகா என்பவர் பிரேசிலில் நடைபெற்ற காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியின் பேட்மிண்டன் பிரிவில் பங்கேற்று 3 தங்கம் வென்றார். மேலும் பல்வேறு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளார். இதனிடையே ஜெர்லின் அனிகாவுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுத் துறையில் பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் துரோணாச்சாரியா விருது இந்திய கிரிக்கெட் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு சிறு வயதில் பயிற்சி வழங்கிய தினேஷ் ஜவஹர்லாலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை வரும் 30ஆம் தேதி டெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கவுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, தரங்கம்பாடி வட்டங்களில் குடும்ப அட்டைக்கு தலா 1000 ரூபாய் நிவாரணம். முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் லலிதா உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் பரையத்தூரில் இடி மின்னல் தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மின்னல் தாக்கியதில் வயல் வேலைக்கு சென்ற பெண் பலி. மேலும் 4 பெண்கள் காயம். வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரியில் ஜூனியர் மாணவர்களை ராகிங் செய்த விவகாரம். எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சிஎம்சி நிர்வாகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம், புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தேசிய விளையாட்டு விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. தமிழகத்தைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமலுக்கு தியான்சந்த் கேல் ரத்னா விருது. செஸ் வீரர் பிரக்னானந்தா துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை இளவேனிலுக்கு அர்ஜுனா விருது அறிவிப்பு. காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற மதுரை வீராங்கனை ஜெர்லின் அனிகாவுக்கு அர்ஜுனா விருது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.